Hello friends, welcome to CS Theory Tamil. இந்த வீடியோல disk scheduling algorithms ஓட next algorithm scan and C-scan algorithm பத்தி தெரிஞ்சுக்க போறோம். first scan பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த scan algorithmல நம்ம track numbers, read write head position இதோட சேர்த்து read write head எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீட் ரைட் ஹெட்டு 50th பொசிஷனில் இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம லார்ஜர் வேல்யூ சைடு மூவ் பண்ண அப்படின்னா அது 51, 52ன்னு இந்த டைரக்ஷனில் எந்தெந்த ரெக்வஸ்ட் இருக்கோ அதை மட்டும் சர்வீஸ் பண்ணும். இதை விட லோவர் வேல்யூஸ் இருக்குன்னா ஃபஸ்ட் இங்கிட்டு உள்ளதெல்லாம் சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டைரக்ஷனுக்கு வரும். இந்த அல்காரிதம் எலிவேட்டர் அதாவது லிஃப்ட் மாதிரி ஒர்க் பண்ணுறதுனால இதை நம்ம எலிவேட்டர் அல்காரிதம் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 மாடி பில்டிங் இருக்குது, அதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அப்வர்ட் மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த லிஃப்ட் இப்படி மூவ் பண்ணிகிட்டே போகும். அப்பல தான் போகிற வழியில் யாராவது இருந்தாங்கன்னா அந்த ஏரியாவுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்டே போகும். மேலே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரும். அதுக்கப்புறம் தான் இந்த சைடு சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இந்த அல்காரிதமும் ஒர்க் பண்ணுறதுனால இதை எலிவேட்டர் அல்காரிதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இந்த ஆர்டரில் ரெக்வஸ்ட் வருது, ரீட் ரைட் ஹெட் பொசிஷன் 50ல் இருக்குது, லார்ஜர் வேல்யூ சைடு மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ரீட் ரைட் ஹெட் 50ல் இருக்கா, 50லேருந்து அதுக்கு அடுத்து பெரிய வேல்யூஸ் யார் இருக்குன்னு பார்க்குறோம். 82, 170, 140 அண்ட் 190 இருக்குது. ஸோ 50லேருந்து 82, 140, 170 அண்ட் 190 வரைக்கும் போயிட்டு லாஸ்ட் பொசிஷன் வரைக்கும், அதாவது 199th பொசிஷன் வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அப்வர்டு மூவ் பண்ணுன்னு லெஃப்டில் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா 4th ஃப்ளோரில் யாருமே இல்லாட்டியும் கூட லிஃப்ட் 4th ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு தான் கீழே வரும். அதே மாதிரி இது போய் லாஸ்ட்டாக இருக்கிற ட்ராக் வரைக்கும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து அதுக்கப்புறம் யார் இருக்கா 43, 24, 16 சர்வீஸை ப்ரொவைட் பண்ணும். இது ஸ்கேன் அல்காரிதம். ஸோ மெயினாக என்ன, நம்மளுடைய ட்ராக் மூமெண்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்க்கு கவர்ட் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 199, 50லேருந்து லாஸ்ட் 199க்கு போயிருக்கு. 199 மைனஸ் 16 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ட்ராக் மூவ் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ 332. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா ஹையஸ்ட் த்ரூபுட். ஸோ ஹையர் வேல்யூஸ் யார் வராங்களோ அதெல்லாம் வரிசையாக அதிகமான அவுட்புட்டை கொடுக்கும் அண்ட் ரெஸ்பான்ஸ் டைமும் ஆவரேஜாக இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீட் ரைட் ஹெட்டு இந்த பொசிஷன்லேருந்து இங்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அதாவது 199லேருந்து ஜஸ்ட் நவ் இப்போ தான் போகுது. அப்போ 190க்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது, இந்த டைரக்ஷனில் போனதுக்கப்புறம் வருதுன்னா மறுபடியும் இங்கே ஃபுல்லாக போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ரெக்வஸ்ட்டை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். நம்ம மறுபடியும் லிஃப்டே ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிஃப்ட்டு இப்போ தான் 2nd ஃப்ளோரை கிராஸ் பண்ணுது. 2nd ஃப்ளோரில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி அமுக்கணும் அப்படின்னாலும் அது 4th ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்து தான் 2nd ஃப்ளோருக்கு வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட்டு வெயிட் பண்ணி ஆகணும். இது ஸ்கேன் அல்காரிதமோட டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அடுத்தது சி ஸ்கேன் அல்காரிதம். இந்த சி ஸ்கேன் அல்காரிதமும் ஸ்கேன் அல்காரிதம் மாதிரியே தான், ஆனால் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா 199 அதாவது லாஸ்ட் ட்ராக்குக்கு போயிட்டு இது ரிட்டர்ன் வரும்போது வர ரெக்வஸ்ட் எல்லாம் ப்ராசஸ் பண்ணிகிட்டே வரும். இது என்ன பண்ணும் அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் ட்ராக்குக்கு அதாவது 0th ட்ராக்குக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா ரெக்வஸ்ட்டை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் சி ஸ்கேன் அல்காரிதம். ஜஸ்ட் லிஃப்ட்டை இமேஜின் பண்ணிக்கோங்க. இது எலிவேட்டர் அல்காரிதம் கிடையாது. 4th ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு அதுக்கு இடையில எந்த ரெக்வஸ்ட்டையும் ப்ராசஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றையாக ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். அது மாதிரி ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுவும் ஸ்கேன் அல்காரிதம் மாதிரியே தான் இருக்குது, ஆனால் ஒரு சர்க்குலர் ஃபேஷனை ஃபாலோ பண்ணுறதுனால இதை சர்க்குலர் ஸ்கேன் அல்காரிதம் அதாவது சி ஸ்கேன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 50th பொசிஷனில் ரீட் ரைட் ஹெட் பொசிஷன் இருக்குது. அடுத்தது இதெல்லாம் நம்மளுக்கு வந்திருக்க ரெக்வஸ்ட்டு அண்ட் லார்ஜர் வேல்யூ மூவ்
நோக்கி நம்மளுடைய ரீட் ரைட் ஹெட் மூவ் ஆகுது. ஸோ 50லேருந்து 82, 140, 170, 190 போகுது. நமக்கு தெரியும் லாஸ்ட் பொசிஷன் வரைக்கும் ரீட் ரைட் ஹெட் மூவ் ஆகும். ஸோ 199 வரைக்கும் போயிட்டு எந்த ஒர்க்கும் பார்க்காம, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒர்க்கும் பார்க்காம 119 லைன்லேருந்து எங்கே வந்துடும், டைரெக்டாக 0க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ரெக்வஸ்ட், அதாவது 16, 24, 43ங்கிற ஆர்டரில் ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணும். ஸோ இந்த டிஸ்காம் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 199லேருந்து 50லேருந்து 199, 199லேருந்து 0, 0 -43, இது 391 அப்படிங்கிறது C-SCAN அல்காரிதமில் இந்த எக்ஸாமில் டிஸ்காம் கவர் பண்ண டிஸ்டன்ஸ். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு யூனிஃபார்மான வெயிட்டிங் டைமை இதில் கொடுக்குது. நம்மளுடைய ஸ்கேன் அல்காரிதமோட கம்பேர் பண்ணும் பொழுது C-SCAN அல்காரிதமில் யூனிஃபார்மான வெயிட்டிங் டைம் இதில் கொடுக்குது. டிஸ்அட்வான்டேஜ்னா சேம் தான். ஜஸ்ட் நான் ரீட் ரைட் ஹெட் பொசிஷன் மூவ் பண்ணி போயிருக்கு அப்படின்னா அது மறுபடியும் ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த பண்ணியிருக்க ரெக்வஸ்ட்டு வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லை தாங்க ஸ்கேன் அண்ட் C-SCAN அல்காரிதம். தேங்க்யூ.